சங்கீத புஸ்தகம் 115வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தலைவணங்கி ஜெபிப்போம். நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது. தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், இயேசு நசரேயன் அதிபதியே, இயேசு நசரேயன் அதிபதியே, நரபிணி என வந்த ரட்சகர் இயேசு, இயேசு நசரேயன் அதிபதியே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அது ஓடி செய்தாடுதே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அது ஓடி செய்தாடுதே. தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே, தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே. அந்த பாவியகம் நோயினில் வாடுதே, அந்த பாவியகம் நோயினில் வாடுதே. இயேசு நசரேயன் அதிபதியே, இயேசு நசரேயன் அதிபதியே, நரபிணி என வந்த ரட்சகர் இயேசு, இயேசு நசரேயன் அதிபதியே. நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது. தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், இயேசு நசரேயன் அதிபதியே, இயேசு நசரேயன் அதிபதியே. அன்பான இயேசுவே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காய் துதிக்கிறோம். எங்கே 2 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவள் நடுவில் இருப்பேன்னு சொன்னீர். தேவ சபையில தேவன் எழுந்தருள் இருக்கிறார். எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ராஜா. எங்கள் மத்தியில் நீர் வந்து உலாவி கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. இப்போது கொஞ்ச நேரம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். மக்களை ஆசீர்வதியும். மக்கள் இன்னும் மூடு நெருக்கமாய் வரட்டும். பிரசன்னத்தால் மக்களை நிரப்பும். இந்த மண்டபம் முழுவதும் உடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தால் நிரப்பும். உடைய வார்த்தையிலே நாங்கள் மூழ்கி போக உதவி செய்யும். உடைய வார்த்தையிலே பலன் உண்டு, ஜீவன் உண்டு, சுகம் உண்டு. உடைய வார்த்தையினால மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 115 வாசிக்க கேட்டோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? எனவே அவருக்கு ஒரு பெயர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே அவருக்கு பெயர் என்ன? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லுகிறோம். எங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லுகிறோம்.
எங்கள் பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லுகிறோம். எங்களை வழிநடத்துகிற தேவன், எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறோம். அந்த வரிசையிலே இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆசீர்வதிக்கிற கர்த்தர், God of blessing. சரி, அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படின்னா நாங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் யாரு? நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்போ அவருடைய ஜனங்களாகிய நாங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு அர்த்தமும் அந்த வசனத்தில் இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா? நாங்க யாரா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையும் வருது. எனவே தேவ ஜனங்கள் என்னவா இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், blessed people. ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்க யாரா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், blessed people. முழு வேதாகமத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:28 மனிதனை படைத்த பிறகு அந்த கடைசி வரி சொல்லுகிறது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமேவாளை படைத்த பிறகு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 9:1 தேவன் நோவாவை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:1 தேவன் ஆபிரகாமை சகல விதங்களிலும் ஆசீர்வதித்தார். God blessed him in all things. எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தனிநபரையும் பார்த்து சொல்லுகிறேன், இப்பொழுது உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். பற்றாக்குறை, குறைவு, பலவீனம், சோர்வு, இயலாமை, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோமே, என்ன செய்யலாம் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு சில ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கவனமாய் கேளுங்கள். எல்லா பகுதியிலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். Basically, you should understand that God wants to bless you in all things. ஒரு பகுதியில மாத்திரம் அல்ல. ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். சகல காரியங்களிலும். அது முதல்ல சுருக்கமா சொல்ல விரும்புறேன். எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? நிறைய இருக்குது, சிலது மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1:3 இப்படி வாசிக்கிறோம், எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கிறாரா. அதுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கு பைபிள்ல? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? சங்கீத புஸ்தகத்துல பிறகு வாசித்துக் கொள்ளுங்க. 21 சங்கீதம் 21:6 உத்தம ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வரும். உத்தம ஆசீர்வாதம், அப்புறம் நித்திய ஆசீர்வாதம், அப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுதான் நீங்க முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டியது. What is that? முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதுக்கு வேறு பெயர்கள் என்ன? நித்திய ஆசீர்வாதம், அப்புறம் உத்தம ஆசீர்வாதம். அதுக்கு அதெல்லாம் பெயர் கொடுத்திருக்கு பைபிள்ல. அது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பேரு உத்தம ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம். ரட்சிப்பு அது ஒரு நித்திய ஆசீர்வாதம், அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது நல்ல ஆசீர்வாதம், உத்தமமான ஆசீர்வாதம். அதெல்லாம் பெற்றிருப்பீங்களா? பெற்றுக்கிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அது அறகுறையா இருக்கக்கூடாது. உங்கள் ரட்சிப்பு பூரணப்படணும் பைபிள்ல போட்டுது. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் ரட்சிப்பு. ஆமா, பூரணப்படுவதற்கு நீங்க பயத்தோடு கண்டினியூ பண்ண சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதக்கூடாது. அது என்ன பண்ணணும்? இட் ஷுட் பி மேட் பர்ஃபெக்ட். அது ஆமா, ரட்சிக்கப்பட்டேன், தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறேன். இயேசு வரும்போது இந்த உலகத்தை விட்டே ரட்சிக்கப்படுவேன்.
இந்த உலகத்தை விட்டே மீட்கப்படுவேன். ரட்சிக்கப்பட்டேன் என்பதோடு இருக்கக்கூடாது, அன்றாட என்ன பண்ணி ஆகணும்? ஆமா, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினிந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று வருது. அன்றாடம் சோதனைகள் வரும். உங்களை இயேசுவிடமிருந்து பிரிப்பதற்கு, உங்களை சாத்தான் தன் கட்சியில சேர்ப்பதற்கு, எதையாவது உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்து உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். டெய்லி ரட்சிக்கப்படணும், அதுல இருந்து ஜெயம் பெறணும். ரட்சிக்கப்பட்டேன் ஒரு நாள், அப்புறம் என்ன செய்யறேன்? ஐ எம் கெட்டிங் சேவ்ட் எவ்ரி டே. ஒரு நாளைக்கு நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருவேன்? ரட்சிக்கப்பட்டுருவேன். புரியுதா? ஆமா, ஓகே, ரைட். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணும்போது சந்தோஷமா பாட்டு பாடுறீங்களா? எப்படிப்பா, என்னத்தையோ ஒரு ஜெபத்தை பண்ணி முடியும்னு பண்றீங்களா? எனக்கு தெரியல. சில வீட்டுல அது கூட கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் உத்தம ஆசீர்வாதம், இதெல்லாம் நித்திய ஆசீர்வாதம். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரா? உபாகமத்துல 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 12ஆம் வசனங்களில் வாசித்து பார்ப்பீர்களானால், உன் தொழிலை ஆசீர்வதிப்பாராம், உன் அலுவலகத்துல உன் வேலையை ஆசீர்வதிப்பாராம். என்ன பிசினஸ் பண்றீங்களோ, ஆனா நல்ல பிசினஸா பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எந்த பிசினஸ் பண்ணாலும் ஆசீர்வதிப்பார்னு கஞ்சா பிசினஸ்ல இறங்கிடக்கூடாது. வேற ஏதாவது பீடி சிகரெட் வியாபாரம் கடை வச்சிருந்தீங்கன்னா பீடி சிகரெட்ல வச்சிருக்க கூடாது. அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். சரிதானா? ரைட். சில ஆட்கள் எதையாவது அவன் வாங்கிட்டு போறான், நம்ம என்ன பண்றோங்க? வியாபாரங்க இது, வியாபாரம்னா வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8 போட்டிருக்குது, 12லயும் அப்படித்தான் போட்டிருக்குது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும். ஆமா, சங்கீதம் 128 சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க இன்ஜினியரா, டாக்டரா, டீச்சரா, ப்ரொஃபஸரா, பிசினஸ் மேனா, அல்லது பிளம்பரா, ஃபிட்டரா, எலக்ட்ரீஷியனா, நீங்க எந்த வேலை பார்த்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். எந்த வேலை பார்த்தாலும் கர்த்தர் ஆசீர்வதி. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற தேவ மனிதனை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெரிய இன்ஜினியரும் இல்லை, டாக்டரும் இல்லை, ப்ரொஃபஸரும் இல்லை, ஒரு சாதாரண பிளம்பர் தான். பிளம்பர் தான். கர்த்தர் அவரை எவ்வளவு பயன்படுத்தினார் தெரியுங்களா? எங்கெல்லாம் பிளம்பிங் வேலைக்கு போகிறோ அங்கெல்லாம் அற்புதம் தான். அது ஒரு டோரா வச்சுக்கிட்டார். பிளம்பிங் ஒர்க்க இவாஞ்சலிஸ்டிக் பர்பஸுக்கு பயன்படுத்திக்கிட்டார். பல இடங்களுக்கு கூப்பிடுவாங்க, போற பப்பெல்லாம் அற்புதம் பண்ணிட்டு வந்துடுவார். அதன் மூலம் அவங்கள ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதனால் நீங்க என்ன வேலை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொருளாதார ஆசீர்வாதம் தருவார். டோன்ட் வரி. எத்தனை பேருக்கு பொருளாதார ஆசீர்வாதம் கையை தூக்க சொன்ன எல்லாருமே கை தூக்குவீங்க. கொஞ்சம் நிறைய இருந்தா கூட இன்னும் பத்தல பாஸ்டர் அப்படின்றவங்களும் இருப்பீங்க. நல்ல எண்ணத்தோடு கேட்டீங்களா கர்த்தர் தருவார். இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது நல்ல எண்ணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரது பூரா எனக்கு தான் வச்சுட்டீங்களா, அது அப்படி ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். மல்கியாவின் புஸ்தகம் 3:10 வாசிக்கிறோம், வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனவென்று. ஒரு கதவு அல்ல, 2 கதவு அல்ல. எந்த கதவுல வருமோ தெரியாது, எந்த கதவுல வருமோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ரூட்ல வரும்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டார்னா எந்த ரூபத்திலாவது ஆசீர்வதிச்சிருவார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தங்கள் பணத்துல இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறோம், இன் காட் வி ட்ரஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அவருடைய விளைவு என்ன தெரியுங்களா? பொருளாதார ஆசீர்வாதத்தில் சிறப்பா இருக்கிறாங்க. கனடா, US, லண்டன், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து,
சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? படிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்கலன்னா என்ன கொடுக்குறாங்க? சம்பளம் கொடுக்குறாங்க. கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. ஒரு ஏழை பாவி ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி சாப்பிட்டான்னா கவர்மெண்ட்டுக்கு 2 ரூபா வரி கொடுன்றான். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? எவ்வளவு கொடுமை. ஏன்? அவங்க தேவனை சார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதீங்க. ஆபிரகாமை சகல விஷயத்தில் ஆசீர்வதித்தார். யாத்திராகமம் 23:25 உன் உணவு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். உங்க சாப்பாட்டை ஆசீர்வதிப்பாரா? அதுல ஒரு குறையும் வைக்க மாட்டாராம். உங்கள் உணவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோவேல் 2:26 வாசிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி சாப்பிடுவீங்களா? சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்களா? தொட்டுக்கன்னு சாப்பிட மாட்டீங்களா? அளந்து சாப்பிட மாட்டீங்க. தம்பி, டேய் 3 முட்டை தான் வச்சிருக்கிறேன், நீ ஒன்னு எடுத்துக்க, அக்காவுக்கு ஒன்று வச்சிரு, அப்பாவுக்கு ஒன்று வச்சிரு. இந்த பையன் சொல்றான், அம்மா 1 மாசத்துக்கு விற்பாடு இப்பதான் முட்டை கொடுக்குற, நான் 2 எடுத்துக்கோமான்றான். இந்த அம்மா சொல்லு, டேய் அப்பாவுக்கு ஒன்று வைடா, அப்பாவுக்கு ஒன்று வைடா. இப்படி எண்ணி ஹோட்டலுக்கு போன உடனே எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுல சில நான் பார்த்துருக்கிறேன். செக் பண்ணிக்கிறாங்க அப்பப்போ, இதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும், இல்லாட்டி மாவாட்டை வச்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அளந்து சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. டோன்ட் வரி, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, எதையும் ஆசீர்வதிப்பாராம், உங்கள் உணவையும் ஆசீர்வதிப்பாராம். யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதிகள் ஒன்றும் உனக்கு வராது என்று சொல்றார். எகிப்தியருக்கு வரப்பண்ண வாத ஒன்றும் உனக்கு வராது. உங்க உடம்பு சரீரத்துக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை தராரா. blessing in your health, உங்க ஹெல்த்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. உபாகமம் 28:6 நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பிரயாணத்தில் ஆசீர்வாதம், blessings in travels. தினந்தோறும் பயணம் போறவங்க இருக்கிறீங்க, பஸ்லயோ கார்லயோ 2 வீலர்லயோ ட்ரெயின்லயோ பல இடங்களுக்கு பயணம் போய் வேலை பார்க்கிற கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை ஆஸ்வதிப்பார். சங்கீதம் 121 வாசிக்கிறோம், அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், உன் காலை தள்ளாட விடமாட்டார். நடந்து போறீங்களா? உன் காலை தள்ளாட விடமாட்டார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, இதோ கர்த்தாவே நீர் என்னை தாங்குகிறீர், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, சகல பகுதிகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய செய்தியினுடைய அடுத்த பகுதி முக்கியமான பகுதி. அது என்ன? இந்த ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? How to attain these blessings? வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கும் உண்டு, அதை மறந்துடாதீங்க. ஒரு யூடியூப்ல படிச்சு பார்த்தேன், அவர் அதை மறுத்து பேசுறார். ஆபிரகாமுக்கு சொன்னது ஆபிரகாமுக்கு தான், அது நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப யோசித்த இவருக்கு நம்ம வாதாடலாம் முடியாது. வசனம் அவருக்கு மட்டும் கொடுக்கல, ஒரு சாட்சியா வச்சிருக்கிறார் ஆபிரகாம், அவ்வளவுதான். யாக்கோபின் சந்ததிய இஸ்ரவேலரை சாட்சியா வச்சுட்டு இந்த உலகம் முழுவதையும் அவங்க மூலம் ஆசீர்வதிப்பதுதான் தேவ திட்டம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போதே நம்ம எங்க வந்துட்டோம்? அவனுக்குள்ள வந்துட்டோம். அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது எப்படிதான் சொல்லிட்டாரு, உனக்குள்ளாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். In thee shall all the families of the earth be blessed. In thee shall all the families of the earth be blessed. உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால இங்கே சொல்லிடுற உன்னை கேட்டுங்க. டிவியில ஆளுக்கு ஆள் ஒரு பிரசங்கம் வைப்பாங்க, யூடியூப்ல ஆளுக்கு ஆள் ஒரு பிரசங்கம் வைப்பாங்க. பலதையும் கேட்டு வீணா போகாதீங்க. உங்களுக்கு சொல்லி தரத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
நான் அதுக்குன்னு ஒரு நாள் ஒரு பிரசங்கம் வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பலவிதமான போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று வேதத்தில் சொல்லுது. இந்த மாதிரி யூடியூபர் போடுறதெல்லாம் நான் பார்க்கறப்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப அடிச்சு பேசுறாரு, ரொம்ப உறுதியா சொல்றாரு, பயங்கரமா திட்டுறாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஆபிரகாமுக்கு தான், நீங்க யாரும் அதை தொடக்கூடாது. இஷ்டம் போல இன்னைக்கு பெந்தெகோஸ்தேக்காரங்க இப்படி பேசுறாங்க போறாங்கன்னு அவர் பேசுறாரு. நீங்க ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கேட்டு வேணா போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடுற சாப்பாட்டுல எப்படி நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்களோ அதை போல கேட்கிற செய்தியிலும் கண்ட்ரோலா இருக்கணும். இஷ்டம் போல சாப்பிட்டா வயிறு கட்டு போய் இதாயிடுச்சுங்க, டைரியா வந்துச்சுங்க, மாத்திரை போட்டுருங்க, ஹாஸ்பிட்டல். அந்த பிரச்சனை அநேகருக்கு இருக்குது. பல செய்திகளை கேட்டு குழம்பி போய் பிரச்சனை ஆகி உட்கார்ந்துருக்கிறவங்க இருக்கிறீங்க. அப்படிலாம் வேண்டாம். ஓகே, நம்ம விஷயத்துக்கு போக விரும்புறேன். கர்த்தருக்கு அடுத்த பகுதி, செய்தியின் அடுத்த பகுதி என்ன? இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? முதல் கண்டிஷனே கலாத்தியர் 3:9 தான். கலாத்தியர் 3:9 அதுக்கு பதில் இருக்கிறது. கலாத்தியர் அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே, பார்த்தீங்களா, வெறும் ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும் அல்ல, இங்க என்ன போட்டுக்குது? விசுவாச மார்க்கத்தார். யார் அந்த விசுவாச மார்க்கத்தார்? நம்ம தான் அந்த விசுவாச மார்க்கத்தார். சொல்லுங்க, யார் அந்த விசுவாச மார்க்கத்தார்? நான் தான் அந்த விசுவாச மார்க்கத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரட்சிக்கப்படும் போது அது நடந்ததா? அவர் நாமத்தில் என்ன பண்ணீங்க? விசுவாசம் வைத்தீங்க. இயேசு என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், என் சாபங்களை சிலுவையிலே சுமந்தார் அப்படின்னு என்ன வச்சுங்க? விசுவாசம் வச்சுங்க. யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வச்சு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களோ அந்த இடத்துல அதையும் சேர்த்து சொல்ல விரும்புறேன். விசுவாசம் வச்சு நான் அவருடைய பிள்ளையா மாறும்போது என்ன நடக்குது? ரட்சிக்கப்பட்டுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன பெற்றுக்கொள்றேன்? ரட்சிக்கப்படுறேன். அப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் சொந்தம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நினைக்கிறீங்களோ நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கிளைம் பண்ணலாம். நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கிளைம் பண்ணலாம். எல்லா ஆசீர்வாதத்தையும் கிளைம் பண்ணலாம். ஒரு தேவனுடைய மனிதர் இந்தியாவிலே பெரிய சபை வச்சிருக்கிறார். அவரு சதீஷ்குமார். ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனார் விமானத்தில். அப்படி பயணம் போகும்போது நடு வழியிலே விமானத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுடுச்சு. கோளாறு ஏற்பட்டு அவசரமா நடுவுல ஒரு விமான தளத்தில் இறங்கிடுச்சு. விமானம் இறங்கிட்ட உடனே அங்க ஒரு 5-6 மணி நேரம் நிக்கணும், விமானம் ரெடி ஆகிற வரலும்னு சொல்லிட்டாங்க. இவர் காலையிலே சாப்பிடாத போயிருக்கிறார், ரொம்ப பசி. எனவே அங்க உள்ள உணவகங்களுக்கு போய் விசாரிச்சிருக்கிறாரு. சிக்கன் 65 அல்லது கிரில்டு சிக்கனோ அல்லது வேற எந்த ஆகாரத்தை கேட்டா ஒவ்வொன்றும் ஆமா $20 $10 ஒரு 2 பீஸ் சிக்கன் கேட்டா என்ன சொல்றான்? ஆமா $10. இவருக்கா அது என்னடா இவ்வளவு விலையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து 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 பார்த்துட்டு அதுக்குள்ள நேரம் ஆகி போச்சான். அப்புறம் சரி பசிக்குது எதையாவது ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிக்கன் பீஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி $10 வாங்கிக்கிட்டு எல்லாரும் அடிச்சு சாப்பிட்றாங்களா, நிறைய சாப்பிட்றாங்களா இவரோட வந்தவங்க எல்லாம். இவர் மாத்திரம் ஒரு 2 துண்டு மட்டும் வாங்கிட்டு மெதுவா சாப்பிட்றாரு. ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டோன்னு திரும்ப பசி எடுக்கும், மெதுவா சாப்பிடுவோன்னு மெதுவா சாப்பிட்டு நேராகி போச்சான். சரி பிளேன் ரெடி எல்லாம் வாங்கினாங்களாம். அங்க போறப்ப இந்த போர்டிங் பாஸை காட்டணும். போர்டிங் பாஸை பார்த்தாராம், அதுல போட்டிருக்குதான் இடையில எங்கேயாவது நின்னா அங்க நீங்க சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு இலவசம் போட்டுருந்துச்சான். இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சான். அடக்கடவுளே, இந்த போர்டிங் பாஸ்ல எழுதி இருக்குது இடையில எங்கேயாவது நின்னா அங்க நீங்க சாப்பிடுறது பூரா இலவசம்னு போட்டுக்குது. நாம தப்பு பண்ணிட்டோமே, $10 கொடுத்து
ஒரு 2 துண்டு கறியை வாங்கிட்டு அரைமுறையா சாப்பிட்டு அதையும் சாப்பிடுறதுக்குள்ள கூப்பிட்டான்லேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். இப்ப நிறைய பேர் நாம அப்படித்தான் வாழ்க்கையில விவரம் தெரியாம கஷ்டப்படுறோம். என்ன விவரம் தெரியாது சொல்லிட்டா உங்களுக்கு? ஏசப்பா ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்கெல்லாம் நானெல்லாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அவர் ரத்தத்தை சிந்தி சிலுவையில மறித்து ஜீவனை கொடுத்துட்டு ஒரு அப்பா இறந்துட்டாரா? சரி, நம்ம எல்லாருக்கும் உயில் எழுதிட்டு போயிட்டாரு. என் சொத்து பூரா என் பிள்ளைகளுக்கு, என் பையனுக்குன்னு எழுதிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க தான் சொல்றேன்னா இது முதல்ல சொல்லக்கூடாதா பார்த்துன்றீங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? எங்க ஏசப்பா சாகும்பொழுது வில் அது ஆங்கிலத்தில் வில்லா வில் உயில் எழுதிட்டு போயிட்டார். என்ன உயில் எழுதிட்டு போயிட்டார் தெரியுங்களா? என் சொத்து பூரா என் பிள்ளைகளுக்குன்னு எழுதிட்டு போயிட்டாரு. நீங்க என்ன நினைச்சுக்கீங்கன்னா, அனாதை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் கேட்பேன், இது என்ன பிரச்சனை எனக்கு, நீ யார்கிட்ட போய் கேட்கணும், நம்மளால யார்கிட்ட பாஸ்கிட்ட வந்து கேட்கறேன்றாங்க. சபையை கோச்சுக்கிறாங்க, சபை ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க. அப்பா உனக்கு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இயேசுவை பாரு, வீட்டில் முட்டையை போடு, நீ என்ன ஏன் பாக்குற, சபையை ஏன் பாக்குற? உங்களுக்கு எதுவும் தேவைன்னா உடனே கதவை சாத்தி முழங்கால போட்டு அப்பாவை பாருங்க, இந்த பைபிள் தான் வில்லு இருக்குது, இது திறந்து பாருங்க, எங்கங்க என்னன்னு போட்டு வச்சிருக்கிறாரு, எடுத்து அனுபவிங்க. விளங்குச்சா விளங்கலையா? ஏசப்பா சொத்த போறா யார் மேல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு? சொல்லுங்க, என் மேலன்னு சொல்லுங்க. என் மேல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. மீட்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இன்றைக்கு ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படாம புதுசா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்கள யாராவது ரட்சிப்பில் பின்மாற்றம் அடைந்து இயேசு விட்டுட்டேன் அப்படின்னு இருந்தா இன்னைக்கு மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. நான் போனது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனி எங்கேயும் போக மாட்டேன், ஒழுங்கா வரேன் அப்படின்னு இப்ப மனசுக்குள்ளே மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்பட்டுருங்க. இந்த எல்லைக்குள்ள இருக்கிற ஒருவராவது ரட்சிக்கப்படாம இருக்கக்கூடாது. உங்க ஆசீர்வாதத்தை வேற எங்கேயும் தேடாதீங்க, வேற யார்ட்டையும் பார்க்காதீங்க, சர்ச்சு மேல கோச்சுக்காதீங்க, பாஸ்டர் கிட்ட எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு சொத்தை பூரா ஆண்டவர் உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிறாரு, யார் மேலும் கோச்சுக்காதீங்க. உங்க மனைவி மேல கோச்சுக்காதீங்க. நீ என்ன தேடி கொண்டு வந்தன்னு கேட்கறான் ஒருத்தன். ஒரு மனைவியை பார்த்து நீ என்ன தேடி கொண்டு வந்த? புருஷனை பார்த்து இந்த மனைவி கேக்குது, உன்னால நான் என்னத்தை கண்டேன்? ஏன் இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அவங்கள எதிர்பார்க்கிறீங்க? சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவரு, அவரை பாருங்க. சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சுக்கிறார். உபாகமம் 28:2 வாசிக்கிறோம். உபாகமம் 28:2, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எப்ப? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. அப்படின்னா அர்த்தம் என்ன? கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி. நம்ம ஆட்கள் வசனம் சொன்னா ஆமா அவர் அப்படிதான் போட்டிருக்குது பைபிள்ல, எல்லாரும் வசந்தம் பண்ணி நடக்கிறாங்களா? இந்த கேள்வி எல்லாம் உன்னை யாரு கேட்டா? நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுதான். இங்க லாஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டுதுன்னா கதைக்கு ஆகாது. ஆண்டவட்டெல்லாம் போய் நீ பார்கெயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சொன்னது சொன்னதுதான். இது ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. நீ காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணாத. யாரு கீழ்ப்படுகிறா? நான் மட்டும் கீழ்ப்படுகிறதுக்கு எவன் யோக்கியம்? இந்த பேச்செல்லாம் உனக்கு என்னத்துக்கு? கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகமம் 28:2 ஞாபகம் வச்சுக்க. உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் அவருடைய ஜனங்கள். நாங்கள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.